சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய தேசிய SC/ST ஆணையம் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யுமாறு SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. புகார் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரிக்க ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிய சொல்லி SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறதே, அவர் எப்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவை சொல்லி தேசிய SC/ST ஆணையம் தற்போது ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு தேசிய SC/ST ஆணையம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி குறித்து ஒரு அவதூறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் அவர் சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இவர் கூறிய இந்த சண்டாளன் என்ற வார்த்தையானது சமூக வலைதளங்களிலும் அதே போன்று திமுக தரப்பிலும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இவருக்கு எதிராக பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தரப்பிலிருந்து பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வகையில் தான் அஜேஷ் என்பவர் சமீபத்தில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் ஒன்றை அளித்திருந்தார். இருந்த போதிலும் அந்த பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அந்த புகார் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அஜேஷ் என்பவர் தொடர்ச்சியாக தேசிய SC/ST ஆணையத்திற்கு சென்று புகார் அளித்தார். இதன் தொடர்ச்சியாகவே இந்த வழக்கானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்திய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு, அதாவது ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.